வணக்கம். மேஷம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். வருமானம் இருந்தும் கையில் பணம் தங்காத நிலைமைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டது. மேஷம் ராசி அன்பர்களே, பணம் சம்பாதிப்பதில் திறமைகள் இருந்தாலும் அதை சேமிப்பதில் உங்களுடைய பல சோதனைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சந்தித்த ஒரு காலங்கள் இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். யாராவது நீங்கள் பணம் சம்பாதிப்பதை அதிகமாக தெரிந்துவிட்டால் உங்களிடம் ஏதாவது ஒரு பொருட்களை வாங்க வேண்டும், ஏதாவது ஒரு செயல்களை செய்ய வேண்டும் என்று கூறிவிட்டு பணத்தை அப்புறம் தருகிறேன், நாளைக்கு தருகிறேன் என்று கூறிவிட்டு உங்களை ஏமாற்றி கொண்டே தான் இருப்பார்கள். நீங்கள் உங்களுக்காக பணத்தை நீங்கள் சம்பளம் வாங்கி உங்களுக்காக நீங்கள் செலவழித்ததை விட மற்ற நபர்களுக்காகத்தான் நீங்கள் அதிகமாகவே செலவு செய்திருப்பீர்கள். ஆனால் மீண்டும் உங்களுக்கு பணம் இல்லாத ஒரு நேரத்தில் அவர்கள் வந்து உதவி செய்வார்கள் என்று பார்த்தால் நிச்சயமாக கிடையாது. உங்களுக்கு அவர்கள் பிரச்சனைகளை மட்டுமே தான் தேடி கொடுப்பார்கள். வருமானங்கள் வந்தவுடனே எதிர்பாராத செலவுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்து கொண்டே தான் இருக்கும். குடும்ப தேவைகள், மருத்துவ செலவுகள், கடமைகள் என பல விஷயங்கள் உங்களுடைய கையில் வந்த பணத்தை தங்க விடாமல் இன்னும் செய்து கொண்டே தான் நிச்சயமாக இருக்கும். இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் சில நேரங்களில் எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் ஏன் வாழ்க்கையில முன்னேற்றங்கள் கிடைக்கவில்லை என்ற எண்ணங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் வந்து கொண்டே தான் இருக்கும். மற்றவர்கள் சின்ன சின்ன வருமானத்தில் கூட சேமிப்பதை பார்த்து நீங்கள் ஆச்சரியப்பட்ட ஒரு தருணங்களும் நிச்சயமாக உண்டு. ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் வந்த பொறுப்புகள் அதிகமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டதால் இனிமேல் என்ன செய்வது ஏது செய்வது என்று தெரியாமல் உங்களுக்குள்ளேயே நீங்கள் போட்டு குழப்பிக்கொண்ட ஒரு தருணங்கள் இன்னும் இருந்து கொண்டே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கிறது. ஜோதிட நம்பிக்கைகளில் கிரகங்களின் தாக்கங்கள் மனிதனின் பணத்தின் நிலைமைகளையும் மாற்றங்களையும் ஏற்படுத்தும் என்று அனைவராலையும் கூறப்படுகிறது. அதுதான் உங்களுடைய வாழ்க்கையிலும் இப்பொழுது நடந்து கொண்டும் இருக்கிறது. கடந்த காலத்தில் ஏற்பட்ட பணத்தடைகள் உங்களுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்திருக்கலாம். இனிமேல் பணத்தை எப்படி கையாள வேண்டும், யாரிடம் நம்பிக்கை வைக்க வேண்டும் என்பதை அனுபவங்கள் மூலம் இப்பொழுது உங்களால் தெரிந்து கொள்ள முடியும். எனவே மேஷம் ராசி அன்பர்களே, இனி வரக்கூடிய காலங்களிலாவது வீண் செலவுகளை குறைத்து எதிர்காலத்திற்கான திட்டமிடலை அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழலை உங்களுக்குள்ள நீங்கள் உருவாக்கி கொள்ளுங்கள். பணம் சம்பாதிப்பதோடு அதை பாதுகாக்கக்கூடிய அறிவு தான் மிக முக்கியம் என்பதை இப்பொழுதாவது நீங்கள் புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். பணத்தை சம்பாதித்து மற்றவர்களுக்காக நீங்கள் கொடுத்தால் இரவும் பகலும் நீங்கள் பார்த்த உழைப்புக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள என்ன பலன் என்பதை இந்த ஒரு நாளில் நீங்கள் புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். அதுவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்களில் நன்மைகளை தேடி கொடுக்கும். அதே மாதிரி உங்களுடைய இரத்த சொந்தங்களும் நெருங்கிய உறவுகளும் தான் ஒரு மனிதனுக்கு பலம் என்பதை இந்த ஒரு நாளில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களின் கஷ்ட காலத்தில் அந்த நெருங்கிய உறவுகளை உங்களை விட்டு தூரமாகி சென்று விட்டு உங்களுடைய மனதை மென்மேலும் வதைத்த ஒரு அனுபவங்களும் நிச்சயமாக இருந்து கொண்டே தான் இருக்கும். ஒரு கூரையின் கீழ் ஒரே வீட்டில் குடும்பத்தோடு இருந்த போதும் கூட உங்களை யாரும் புரிந்து கொள்ளாமல் போனதால் ஒரு விதமான அடர்ந்த தனிமையை நீங்கள் உணர்ந்த ஒரு தருணங்கள் நிச்சயமாக இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். உங்களை சுற்றி 100 பேர் இருந்தாலும் மனதளவில் நீங்கள் அனாதையாகவே உணர்ந்த அந்த தருணங்கள் உங்களுடைய மனதிற்கு இன்னும் ஒரு கேள்விக்குறிகளை நிச்சயமாக தேடி கொடுத்து கொண்டிருக்கும். உறவுகளின் நிஜமான முகத்தை உங்களுக்குள்ள அடையாளங்கள் இப்பொழுது நீங்களே நிச்சயமாக பார்த்து தெரிந்து கொள்வீர்கள். உங்களை சுற்றி இருக்கக்கூடிய போலியான உறவுகள் என்ன, உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உண்மையான உறவுகள் என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. இனிமேலாவது நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படி நடந்து கொண்டால் நம்மளை அனைவரும் புரிந்து கொள்வார்கள் என்பதை நீங்களே இப்பொழுது கொஞ்சம் பார்த்து நடந்து கொண்டால் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரக்கூடிய எல்லா விதமான நாட்களும் உங்களுக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்கும். உங்களை தவறாக புரிந்து கொண்டவர்கள் கூட இப்பொழுது உங்கள் பக்கம் இருக்கக்கூடிய நியாயத்தை சற்று புரிந்து கொள்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு நேரங்கள் வந்துவிட்டது. இதுவரைக்கும் நீங்கள் பார்த்தது வெறும் கஷ்டங்களும் சோதனைகளும் மட்டுமே தான். ஆனால் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் பார்க்க போவது உங்களுடைய வாழ்க்கையை எப்படி அழகாக மாற்றுவது, எப்படியெல்லாம் நன்மைகள் நடக்கப் போகிறது என்கிற ஒரு நல்ல ஒரு காலத்தை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தொடங்க போகிறது. நான் இதுவரை கூறியது உங்கள் வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் எப்படிப்பட்ட ஒரு மாற்றங்களை தேடி கொடுக்கும் என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். எனவே இனிமேல் வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் நன்மைகள் மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். மேஷம் ராசி அன்பர்களே, கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் என்பது அதிகரித்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள் நல்லதை நிச்சயமாக தேடி கொடுக்கும்.
வித்தியாசமான சிந்தனைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது உருவாக்கலாம். எனவே முடிந்த அளவுக்கு வித்தியாசமான சிந்தனைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் எடுப்பது தவறு கிடையாது. ஆனால் அந்த சிந்தனைகளை சரியான முறையில் நீங்கள் கொண்டு போவது தான் உங்களுடைய வாழ்க்கையவை நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமாக கொண்டு போய் நிறுத்தும். ஆன்மீக பணிகளில் ஆர்வங்கள் இந்த ஒரு நாளில் மேம்பட தொடங்கும். தூர தேச பயண எண்ணங்கள் இப்பொழுது கைகூடி வந்து எல்லாமே உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது வந்துவிடும். எதிர்பாராத சின்ன சின்ன செலவுகளால் நெருக்கடிகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாக்கலாம். அலங்கார விஷயங்களில் கொஞ்சம் ஈர்ப்புகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படலாம். எனவே இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் கொஞ்சம் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். அதே போல உங்களை தவறாக புரிந்து கொண்டவர்கள் முன் உண்மை என்பது இப்பொழுது வெளிப்படத் தொடங்கும். நீங்கள் செய்யாத தவறுகளுக்கு இவர்கள்தான் அனைத்து விதமான செயல்களையும் செய்துவிட்டார்கள் என்று உங்கள் மீது பழி சுமத்தப்பட்ட தருணங்கள் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகத் தொடங்கும். உங்களின் நல்ல குணத்தையும் தூய்மையான மனதையும் தவறாக புரிந்து கொண்டு உங்களை விட்டு விலகியவர்களும் உங்களுக்கு எதிராக வதந்திகளை பரப்பியவர்களும் தங்களுடைய தவறை உணரக்கூடிய ஒரு தருணங்கள் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக தேடி கொடுப்பார்கள். இனிமேல் யாரை நம்ப வேண்டும், எவரை நம்ப வேண்டும், எவர் மீது அதிக நம்பிக்கை வைக்க வேண்டும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது வந்துவிட்டது. உண்மை ஒரு நாள் வெல்லும் என்பதற்கு ஏற்ப உங்களின் நேர்மை ஜோதி போல இப்பொழுது பிரகாசிக்க தொடங்கும். உங்களை மட்டம் தட்டி பேசிய மனிதர்களை உங்கள் முன்னால் வந்து மன்னிப்பு கேட்கக்கூடிய சூழ்நிலைகளையோ அல்லது தங்களின் தவறை நினைத்து வைக்கப்படக்கூடிய நிலைமைகளையோ இப்பொழுது நிச்சயமாக உருவாக்குவார்கள். இழந்த மரியாதைகளையும் கௌரவத்தையும் உங்களுக்கு இரட்டிப்பாக திரும்ப கிடைக்கக்கூடிய ஒரு நிலைமைகளும் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். இந்த நிலைமைகளை உங்களுக்கு சாதகமாக நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை இப்பொழுது நிச்சயமாக தேடி கொடுக்கும். மேஷம் ராசி அன்பர்களை முடிவு எடுக்க முடியாமல் தவித்த விஷயங்களில் ஒரு தெளிவு என்பது இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். மேஷம் ராசியான உங்கள் வாழ்க்கையில இனிமேல் பயத்தை விட நம்பிக்கை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகமாகவே வைக்கப்படும். நீங்கள் உங்கள் மீது நம்பிக்கை வைத்து எந்த விதமான காரியத்தை தொடங்கினாலும் அந்த காரியங்கள் உங்களுக்கு சாதகமாகவே இனி வரக்கூடிய நாட்களில் நடக்கும். கடந்த கால அனுபவங்கள் உங்களுக்கு வழிகாட்டியாக இருந்து வாழ்க்கையை உயர்த்தக்கூடிய முடிவுகளை எடுக்க உதவக்கூடிய ஒரு காலங்களையும் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். ஜோதிட நம்பிக்கையில் சரியான நேரத்தில் மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கி புதிய சிந்தனை பிறக்கும் என்று அனைவராலையும் இப்பொழுது கூறப்படுது. நீங்கள் இதுவரை தேடிய பதில் உங்களுக்குள்ளேயே இருப்பதை உணரக்கூடிய ஒரு காலங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். எனவே நீங்கள் வேகமாக செயல்படக்கூடிய நபர்கள் என்பதால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளும் வேகமாகவே நடக்கும், பிரச்சனைகளும் மிகவும் வேகமாகவே வரும். எனவே எதை செய்கிறீர்கள், அதை எப்படி செய்கிறீர்கள் என்பதில் மட்டும் ஒரு கவனத்தை செலுத்தி பாருங்கள். அதுவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களிலும் நன்மைகளை தேடி கொடுக்கும். நன்மைகளை உருவாக்குகிறதா இல்லையா என்பதையும் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் நல்லது மட்டுமே தான் நடக்கும். நன்றி, வணக்கம். இப்படி அழகாக மாற்றுவது, எப்படியெல்லாம் நன்மைகள் நடக்கப் போகிறது என்கிற ஒரு நல்ல ஒரு காலத்தை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தொடங்க போகிறது. நான் இதுவரை கூறியது உங்கள் வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் எப்படிப்பட்ட ஒரு மாற்றங்களை தேடி கொடுக்கும் என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். எனவே இனிமேல் வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் நன்மைகள் மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். மேஷம் ராசி அன்பர்களே, கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் என்பது அதிகரித்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள் நல்லதை நிச்சயமாக தேடி கொடுக்கும். வித்தியாசமான சிந்தனைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது உருவாக்கலாம். எனவே முடிந்த அளவுக்கு வித்தியாசமான சிந்தனைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் எடுப்பது தவறு கிடையாது. ஆனால் அந்த சிந்தனைகளை சரியான முறையில் நீங்கள் கொண்டு போவது தான் உங்களுடைய வாழ்க்கையவை நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமாக கொண்டு போய் நிறுத்தும். ஆன்மீக பணிகளில் ஆர்வங்கள் இந்த ஒரு நாளில் மேம்பட தொடங்கும். தூர தேச பயண எண்ணங்கள் இப்பொழுது கைகூடி வந்து எல்லாமே உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது வந்துவிடும்.
எதிர்பாராத சின்ன சின்ன செலவுகளால் நெருக்கடிகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாக்கலாம். அலங்கார விஷயங்களில் கொஞ்சம் ஈர்ப்புகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படலாம். எனவே இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் கொஞ்சம் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். அதே போல உங்களை தவறாக புரிந்து கொண்டவர்கள் முன் உண்மை என்பது இப்பொழுது வெளிப்படத் தொடங்கும். நீங்கள் செய்யாத தவறுகளுக்கு இவர்கள்தான் அனைத்து விதமான செயல்களையும் செய்துவிட்டார்கள் என்று உங்கள் மீது பழி சுமத்தப்பட்ட தருணங்கள் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகத் தொடங்கும். உங்களின் நல்ல குணத்தையும் தூய்மையான மனதையும் தவறாக புரிந்து கொண்டு உங்களை விட்டு விலகியவர்களும் உங்களுக்கு எதிராக வதந்திகளை பரப்பியவர்களும் தங்களுடைய தவறை உணரக்கூடிய ஒரு தருணங்கள் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக தேடி கொடுப்பார்கள். இனிமேல் யாரை நம்ப வேண்டும், எவரை நம்ப வேண்டும், எவர் மீது அதிக நம்பிக்கை வைக்க வேண்டும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது வந்துவிட்டது. உண்மை ஒரு நாள் வெல்லும் என்பதற்கு ஏற்ப உங்களின் நேர்மை ஜோதி போல இப்பொழுது பிரகாசிக்க தொடங்கும். உங்களை மட்டம் தட்டி பேசிய மனிதர்களை உங்கள் முன்னால் வந்து மன்னிப்பு கேட்கக்கூடிய சூழ்நிலைகளையோ அல்லது தங்களின் தவறை நினைத்து வைக்கப்படக்கூடிய நிலைமைகளையோ இப்பொழுது நிச்சயமாக உருவாக்குவார்கள். இழந்த மரியாதைகளையும் கௌரவத்தையும் உங்களுக்கு இரட்டி